ஹே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். இன்றைக்கி வந்து மில்லட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் வந்து அவங்களோட எவ்ரிடே ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் ஆஃப் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட தான் நமக்கு வந்து மில்லட்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் சாப்பிட அதுவே வந்து நமக்கு பழகிடும். கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு சாமை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கப் வந்து மூங் தால் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு இல்லை பாசிப்பருப்பு. இந்த சிறுபருப்பு பாசிப்பருப்பு உங்களோட ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி மினிமம் 4 hours சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 to 6 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இவன் இப்படி தான் இருப்பான். இவனை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கப் சாமைக்கு 3 கப் தண்ணி வந்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஜிஞ்சரு, பெப்பரு, அப்புறம் ஜீரா இது வந்து நல்லா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ரீன் சில்லி அண்டு கறி லீவ்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. தென் வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கேஷ்யூஸ். பொங்கல்னாலே கேஷ்யூஸ் இல்லாமல் இருக்குமா, ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு கேஷ்யூஸ் வரணுன்றனால கொஞ்சம் நல்லாவே போட்டு நல்லா இதை வந்து பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த குக் பண்ணி வச்சுருந்த சாமையை இது கூட போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஹிங்கு போடணும், பெருங்காயம் போடணும். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சோன்னா தலைவன் செம்மையாக ரெடி ஆயிடுவான். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருப்பான் இவன். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும். சாம்பார் அண்ட் சட்னியோட சர்வ் பண்ணோன்னா வாயில் வச்சோடனே வயிற்றில் போய் டேரெக்டாக லேண்ட் பண்ணுவான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நாக்கோட ருசிக்கு மட்டுமே சாப்பிடாம ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சில உணவுகளை ருசியாக செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல, உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.